அல் ஹனீஃபியா என்றால் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சிறப்பு, அவருடைய மார்க்கம் என்ன, இதை முதலாவதாக முஹம்மது சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா இங்கே விளக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உற்ற தோழர், அல் ஹலீல், நெருக்கமான தோழர். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, சூரா அன்-நிசா 4வது சூராவுடைய 125வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹீமை தன்னுடைய உற்ற நண்பராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சிறப்பு என்ன? இன்னும் அவர்கள்தான் நபிமார்களின் தந்தை. ஏன்னா அவர்களுக்கு பிறகு அவருடைய சந்ததியிலிருந்து தான் கடைசி நபி வரைக்கும் இந்த பூமியில் வந்த எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் அனுப்பப்பட்டாங்க. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி தான். பனு இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியில் அனுப்பப்பட்டவங்க. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 2 மகன்கள்ல இஸ்ஹாக், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் வந்தவங்க தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் யாரு? இப்ராஹிம் மகனா? அவங்களுடைய மகன் தான் யாக்கூப். அவங்களுக்கு ஒரு பேர் தான் இஸ்ராயில். யாக்கூபுடைய இன்னொரு பேர் இஸ்ராயில். அவங்களுடைய பிள்ளைகளைத்தான் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள்ல மிக முக்கியமா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மகனார். அவங்க ஒரு நபி. அடுத்து 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 அந்த பனு இஸ்ராயல் முழுக்க அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அனுப்பிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரைக்கும் உள்ள எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் தான், அவங்களுடைய சந்ததிகள் தான். ஆகவே நபிமார்களின் தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஏராளமான இடங்களில் அவர்களின் வழிமுறை திரும்ப திரும்ப கூறப்பட்டுள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத், அவங்களுடைய மன்ஹஜ், வழிமுறை, மார்க்க கொள்கை திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அதனை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துறான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். சரியா? ரசூலுல்லாஹ்வுக்கு இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீராகன்னு சொல்றான். இப்போ ஹனீஃபியானா என்ன? ஹனீஃபியா என்பது இணை வைப்பதை விட்டும் விலகி அல்லாஹ்வுக்காகவே என்ற மன தூய்மையோடு செயல்படுவது, அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி நடக்கிறது. அப்போ அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நாம் மன தூய்மை கடைபிடித்து அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருந்து செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் அல்லாஹ்வுக்கு இபாதத்தை செய்தோம்னா அது எல்லாமே ஹனீஃபியால வரும். ஷிர்க்கு இருக்கக்கூடாது, இதுதான் நிபந்தனையே. ஷிர்க்கு குஃப்ரு இல்லாமல் ஒருத்தர் உண்மையாக அல்லாஹ்வை வணங்குவது இருக்குதுல்ல, அதுதான் ஹனீஃபியா. சரி, இப்போ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத் வணக்கம்ங்கிறது அல் இஹ்லாஸ் என்பதுலேருந்து இருக்குது. அல் இஹ்லாஸ்னா என்ன? தூய்மை. இஹ்லாஸ்னாவே தூய்மை. இங்கே மன தூய்மையை குறிப்பிடும். வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு தூய்மையாக உரித்தாக்குவது அப்படின்னா ஒருவர் தனது இபாதத்துகளை வணக்க வடிவம் அல்லாஹ்வின் முகத்திற்காக அந்த முகத்தை நாடியும் அவருடைய கண்ணியத்திற்குரிய வீடான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நாடியும் செய்வது. ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இஹ்லாஸ்னா என்னன்னா அல்லாஹ்வையே மன தூய்மையாக வணங்குறது. அது எப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய முகத்திற்காகனா என்ன? அவனுடைய முகத்தை நாடி அமல் செய்யணும். அவனுடைய முகம்னா அல்லாஹ்வுக்கு நாம் கற்பனை செய்ய முடியாத, எதோடு ஒப்பிட முடியாத, அவருடைய உயர்வுக்கும் கண்ணியத்திற்கும் தகுதியான துல் ஜலாலி வல் இக்ராம், அப்படிப்பட்ட சங்கையும் மேன்மையும் மிக்க அவனுக்கு வஜ் முகம் இருக்கு. நம்ம ஈமான் கொள்றோம். அதை நம்ம எந்த படைப்போடு ஒப்பிட முடியாது, கற்பனை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹுடைய முகத்திற்கு அவருடைய மகிமையை நம்பி நம்ம அமல் செய்யணும். அவன் திருப்தி அடையணுங்கிறதுக்காக செய்யணும். அது மட்டுமல்ல, சொர்க்கத்தை அவனிடம் கேட்கணும், அதுக்காக செய்யணும் அமலை. அல்லாஹ்வுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய அவனுடைய மலக்கையோ அல்லது அவனால் அனுப்பப்பட்ட தூதரை எவரையும் வணங்கிவிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஷிர்க் ஒரு காலம் அல்லாஹ் ஏற்க மாட்டான். எவ்வளோ அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நபியை வைத்து ஷிர்க் செய்தாலும் சரி, மலக்கை வைத்து ஷிர்க் செய்தாலும் சரி, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான் பாருங்க. ஷேக் உசைமீன் குறிப்பிடுறாங்க, சும்ம அவ்ஹைனா இலைக அனித்தபி' மில்லத இப்ராஹீம ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன். சூரா அன்-நஹல் 16வது சூராவுடைய 123வது ஆயா. அல்லாஹ் சொல்லுகிறான், பிறகு நாம் உமக்கு நபியே வஹி அறிவித்தோம், வஹி அனுப்பினோம், நீர் இப்ராஹிமின் மார்க்கத்தை ஒருமனப்பட்டவராய் பின்பற்றுகிறார். அதாவது ஹனீஃபாக பின்பற்றுங்க. அதாவது இணை வைப்பு இல்லாமல் ஒருமுகத்தன்மையோடு அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யணுங்கிற அந்த தெளிவோடு நபியே
இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றி. ஏன்னா இப்ராஹிம் அப்படிதான் இருந்தார். ஒமா கான மினல் முஷ்ரிக்கின், அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகளில் உள்ளவராக இல்லை, அவர்களை விட்டு விலகி கொண்டவராக இருந்தார். அவர்களையெல்லாம் பரா செய்து விட்டு விலகி விட்டவராக இருந்தார். இன்னொரு ஆயத்தை ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா குறிப்பிடுறாங்க. சூரா அல் பக்ரா 2வது சூராவுடைய 130 132 வரைக்கும் உள்ள ஆயா. وَمَن يَرْغَبُ عَن مِّلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ سَفِهَ نَفْسَهُ, இப்ராஹிமுடைய மில்லா வழிமுறையை எவன் புறக்கணிப்பான், தன்னை தானே எவன் முட்டாளாக்கி கொண்டானோ அவனை தவிர. ஒருத்தன் அவனையே அவன் முட்டாளாக்கிக்கிட்டான் மட்டும்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மில்லத்தை, அவனுடைய மார்க்கத்தை, ஹனீஃபியாவை, இஸ்லாமை நிராகரிப்பான், புறக்கணிப்பான். அவன் ஒரு மடையன், மிகப்பெரிய முட்டாளாக இருப்பான். அறிவாளி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை, மில்லத்தை, ஹனீஃபியாவை, இஸ்லாமை, தௌஹீதை பற்றி பிடிக்கிறவன். இது அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. وَلَقَدِ اصْطَفَيْنَاهُ فِي الدُّنْيَا وَإِنَّهُ فِي الْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ. இப்ராஹிமோ, நிச்சயமாக நாம் இந்த உலகில் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டோம், இன்னும் நிச்சயமாக மறுமையிலும் அவர் நல்லடியார்களில், சாலிகான மனிதர்களில் ஒருவராக இருப்பார், சாலிஹின்களில் ஒருவராக இருப்பார், நல்லோர்களில் ஒருவராக இருப்பார். இது قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. இப்ராஹிமுடைய இறைவன் அவருக்கு கீழ்ப்படிந்து விடு, இஸ்லாமாகிவிடு, இஸ்லாமை ஏற்றுக்கொள் என்று சொன்னான். அதாவது கீழ்ப்படி என்று சொன்னான், அதான் இஸ்லாம். சரியா? கீழ்ப்படி என்று சொன்னான். உடனே அவர் அகிலங்களின் இறைவன், வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்து வளர்த்து பாதுகாக்கின்ற அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வுக்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன் என்று இஸ்லாமிலே உறுதியாக இருந்து விட்டார், எடுத்துக்கொண்டார். அல்லாஹ் சொன்னா உடனே கட்டுப்பட்டார். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க. وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بَنِيَّ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. இதோ கவனிங்க, இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதனை பின்பற்றி வாழும்படி யாக்கூபும் தம்முடைய மக்களுக்கு அறிவுறுத்தி சொன்னார். இப்ராஹிமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொன்னார், அவருடைய பிள்ளைகளான யாக்கூபும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். என்ன? என்னுடைய மக்களே, அல்லாஹ் உங்களுக்காக இந்த மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனவே நீங்கள் முஸ்லிம்களாக தவிர வேறு எந்த நிலையிலும் இறந்து விடாதீர்கள். உங்களுக்கு மரணம்னு வந்தால் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு முஸ்லிமான மரணம் தான் இருக்கணும். அவனுக்கு இணை வைத்து எதை வேணாலும் வணங்கி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தௌஹீதுடைய இந்த உபதேசத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சொன்னார். எப்போ? மரணத்தின் தருவாயில், கடைசி நேரத்தில். அதே நேரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் சொன்னாங்க தன்னுடைய பிள்ளைகள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிற மார்க்கம் உங்களுக்கு எது? அல் இஸ்லாம். ஆகவே நீங்கள் முஸ்லீமாக தவிர எந்த நிலையில் இறந்து விடாதீர்கள் என்று கூறினார்கள். அப்போ இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இமாம் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா இங்கே ஒரு விஷயத்தை சேர்த்து விளக்குறாங்க. இபாதத்னா என்ன? அப்போ அல்லாஹ்வை வணங்குற தௌஹீத், அதுதான் அல் ஹனீஃபியா, அதுதான் உண்மையாக அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கம், அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். அப்போ இப்போ இபாதத்னா என்னங்கிறதையும் தெரிந்து கொள்ளணும். அல் இபாதத்து, வணக்கம், வணக்க வழிபாடு அப்படிங்கிறதுக்கு பொதுவான கருத்து ஒன்று இருக்குது. ஆம் ஆம் அப்படின்னு சொன்னால் பொதுவானதுன்னு அர்த்தம். பொதுவான கருத்து என்ன? வணக்க வழிபாடு. இபாதானா எதை சொல்லுவோம்? பொதுவாக இபாதானா என்னென்ன வந்துடும்? அல்லாஹ்வை நேசித்தவாறு, கண்ணியப்படுத்தியவாறு அவனுக்கு பணிவது, அவனுக்கு கீழ்ப்படிவது. அல்லாஹ் மீதான நேசம் இருக்கணும், அவனை கண்ணியப்படுத்தணும். இந்த தன்மையோடு ஒரு அமல் செய்தால் ஒரு இபாதத் தான். அல்லாஹ்வுக்கு முன்பு பணிது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிஞ்சாங்க. அதில் அல்லாஹ் மீதான நேசம், அவனுடைய மகிமையை நம்பினாங்க. அதே நிலையில் அல்லாஹ்வுடைய நேசத்தோடும் மகிமையோடு அவனுக்கு கீழ்ப்படிவது. இது பொதுவான விளக்கம். இது அவனுடைய மார்க்கம் காட்டிய முறையில் அவருடைய ஏவல்களை எடுத்து நடந்து. சரி, இது எப்படி இருக்கணும்? அல்லாஹ் உடைய மார்க்கம் சொல்லியிருக்கிறபடி இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏவல்னா என்ன? கட்டளைகள். அந்த கட்டளைகள் என்ன இருக்குதோ அந்த கட்டளைப்படி நடக்கணும். அவனுடைய விலக்கல்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை எதை ஹராம் ஆக்கியிருக்கிறான் அதை விட்டு விலகிக்கணும். இபாதா. அல்லாஹ் தடுத்திருக்கிறான்னு ஒரு ஹராமை விட்டு விலகிட்டோம். இபாதத் அல்லாஹ்வோட அது ஒரு இபாதத், வணக்கம். ஏன்னா அல்லாஹ் மீதான நேசத்திலும்
கண்ணியத்தில் தானே செய்கிறோம். போங்க போங்க போங்க. அப்போ அல்லாஹ் மீதான நேசமும் கண்ணியத்தையும் கொண்டு நம்ம செய்கிறோங்க போது அல்லாஹ்விடம் அது இபாதத்தாக ஆகிவிடும். இதுதான் பொதுவான விளக்கம். இப்போ குறிப்பா ஹாஸ்னா குறிப்பா எதை இபாதத்து சொல்லுவோம் அப்படின்னா, தனிப்பட்ட கருத்து இதில் இபாதத்துனா என்ன அப்படிங்கிறத ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா அவருடைய விளக்கத்தை இமாம் முஹம்மது சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹி குறிப்பிடுறாங்க. பாருங்க, அல் இபாதத்து இஸ்முன் ஜாமிஉ. அல் இபாதா என்ற இந்த வார்த்தை ஒருங்கிணைந்த ஆழமான விசாலமான கருத்துள்ள வார்த்தை. லிகுல்லி மா யுஹிப்புஹுல்லாஹு வ யர்தாஹு மின் அக்வாலி வல் அஅமாலி ظாஹிரஹ் வல் பாத்தினஹ். அதாவது அல்லாஹ் திருப்தி அடையக்கூடிய, அவன் நேசிக்கக்கூடிய, அவன் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கணும். அதான் மா யுஹிப்புஹுல்லாஹு வ யர்தாஹு. அல்லாஹ் அவனுடைய மொஹபத், அவனுடைய திருப்தி, ரிதா. மொஹபத் ரிதா ரெண்டு, இதை கொண்டு வரக்கூடிய மினல் அக்வால் வார்த்தைகள். நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், அவனுடைய திருப்தி கிடைக்கும்னா சொல்லணும், அது இபாதத். வல் அமால் செயல்கள். ஒரு செயலை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், அவனுடைய நேசம் கிடைக்கும், பாரபட்சம் பார்க்காம செய்யணும், யோசிக்காம செய்யணும், இப்படி செய்கிறோம். சரி, இது எப்படி இருந்தாலும் சரி, எப்படி அவ்வாஹிரா அல் பாத்தினா, வெளிப்படையாக இருந்தாலும் சரி மறைவாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடம் இது இபாதத்தாக ஆகிவிடும். அதில் உதாரணங்களை சொல்கிறாங்க ஷேக் இப்னு தைமியா. கல் ஹௌஃபி வல் ஹஷ்யதி வத் தவக்குலி வஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வஸ்ஸியாமி வகைரி தாலிக மின் ஷராஇல் இஸ்லாம். எப்படின்னா, அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற உதாரணமாக அச்சம், ஹவுஃப், அப்புறம் ஹஷியா பயம், அதே மாதிரி அத்தவக்குல் பொறுப்பு சாட்டுதல், தவக்குல் அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கிறது, ஒஸ்ஸலாத் தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், இன்னும் இது அல்லாத மற்றதும் அடங்கும் இபாதத்தில். எது எது இன்னும் இஸ்லாம் நமக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கிற ஷரியத்தில் உள்ள எல்லா விஷயங்களும், அதை செய்வதெல்லாம் இபாதா. அது இப்படி இருக்கணும், மார்க்க காட்டிய வழிமுறைப்படி இருக்கணும். அப்போ இது வந்து ஹாஸ், மார்க்கம் காட்டிய முறைப்படி செய்யறது. அது வந்து செய்யக்கூடிய, அது வந்து கவுல் வார்த்தைகளாக இருக்கிறதா இருக்கலாம், அல்லது அமலாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது எல்லாமே எதுக்குள்ள அடங்கும்? இபாதத்துக்குள்ள அடங்கும். அந்த இபாதத்துக்கு இங்கே விஷயம் என்ன, ஹாஸா குறிப்பான நிபந்தனை என்னன்னு கேட்டால், அதில் நம்ம அல்லாஹுடைய மஹப்பத்தை தான் நாடணும், அவருடைய பொருத்தத்தை ரிதாவைத்தான் நாடணும். புரியுதா? அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது இபாதா ஆகாது, அது அல்லாஹ்வை வணங்கியதில் வராது, அல்லாஹ்வோட அது கூலி கிடைக்காது. புரியுதா? ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா அது யாருக்குமே உலகத்தில் தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வோட கூலி கிடைக்கும். அதுதான் பாத்தினா. பாத்தினா என்ன, மறைவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் யாருக்குமே தெரியாது, இருட்டில் தான் இருக்குது, ஆனால் அல்லாஹ்வோட கூலி கிடைக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய ரிதாவையும், அதாவது அவருடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் நாடி செய்யப்பட்டது. அப்போ இது ஹாஸ். இப்போ ஆமுக்கும் ஹாஸுக்கும் நல்ல ஒரு வித்தியாசத்தை இருக்கு. ஆமுங்கிறது இஸ்லாம், மொத்தமாகவே இஸ்லாம் நமக்கு இபாதா தான். அடிப்படிதல் கீழ்ப்படிதல்ல அல்லாஹுவை நேசிக்கணும், அவனுடைய கண்ணியத்தை மகிமைப்படுத்தணும், மகிமையை நம்ம வந்து உயர்த்தணும். இதுலேருந்து மார்க்க காட்டிய வழிமுறைப்படி அவன் தடுத்ததை விட்டு விலகணும், அவன் கட்டளையிட்ட செய்யணும். இது பொதுவானது. ஆனால் அந்த தடுத்ததை கட்டளையிட்டதையும் நம்ம அமல் செய்யும் போது மார்க்க காட்டியிருக்கிற வழிமுறையை குறிப்பாக ஒவ்வொன்றதுலையும் செய்கிறோம்ல, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தவக்குல், உள்ளத்தில் உள்ள இபாதத்தாக இருக்கட்டும், மொஹப்பத், தக்குவா இதாக இருக்கட்டும், செயலில் வரக்கூடிய இபாதத்தாக இருக்கட்டும், மார்க்க சட்டம் எல்லாத்துலேயும் இபாதத்து உண்டு. இதைத்தான் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் இங்கே ஆம் ஹாஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து நமக்கு விளக்குறாங்க. அப்போது இந்த விஷயத்திலிருந்து நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கம் என்பது ஹனீஃபியா, அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை தூய்மையாக வணங்குவது, இணை வைப்பு ஷிர்க் இல்லாமல் வணங்குவது. அதுதான் இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம்னு அல்லாஹ் தஆலா நபிக்கும் கட்டளையிட்டிருக்கான், அதை பின்பற்ற சொல்லியிருக்கான், நமக்கும் அதே கட்டளைங்கிறது தான் ஷேக் அவர்கள் இந்த தௌஹீதின் அடிப்படைங்கிற இந்த விவரத்தை நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறாங்க.